நெல்லை ரயில் நிலையம் முன்பு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். நெல்லை டவுன் சுந்தரர் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ் 19. அப்பகுதியில் வாட்டர் கேன் போடும் தொழில் செய்து வருகிறார். இவரும் இவரது நண்பர்கள் 4 பேருடன் சேர்ந்து 5ஆம் தேதி நள்ளிரவு நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு அமைந்துள்ள டீ கடை ஒன்றிற்கு டீ குடிக்க இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அப்போது அங்கு நின்ற மர்ம நபர்கள் சிலருக்கும் இவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கையில் வைத்திருந்த அரிவாளை கொண்டு விரட்டியுள்ளனர். அப்போது வெங்கடேஷ் என்ற ஆனந்திற்கு சரமாரியாக அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. இதில் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடனடியாக அப்பகுதியில் நின்றவர்கள் மற்றும் உடன் வந்த நண்பர்கள் நெல்லை சந்திப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த நெல்லை மாநகர காவல் துணை ஆணையாளர் பிரசன்னகுமார் தலைமையிலான போலீசார் உடலை கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கொலை நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் மற்றும் கொலையான வெங்கடேஷுடன் வந்த நண்பர்கள் ஆகியோருடன் விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் கடந்த 2023ஆம் ஆண்டு நெல்லை டவுன் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி அருகே சக்தி என்ற நபரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் தொடர்பான வழக்கு கொலையான வெங்கடேஷ் மீது உள்ளது என்று தெரியவந்தது. மேலும் இந்த கொலை சம்பவம் சக்தி என்பவரை வெட்டி படுகாயம் ஏற்படுத்திய சம்பவத்திற்கு பழிக்கு பழியாக நடந்ததா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.